Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம 3 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So 2 days gap க்கு அப்புறம் நம்ம வீடியோ வந்து போடுறோம். ஆமா, I think 2 days கம்ப்ளீட்டா 3 days வந்து வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு வீடியோ போடுறோம். So collections நிறைய வந்திருக்கு. எக்கச்சக்கமான collections வந்து அரைவல்ல வந்திருக்கு. So இன்னைக்கு வீடியோல நம்பர் 1ல வந்து நம்பர் 1ஓட கலெக்ஷனே வந்து பாத்தீங்க அப்படினா வீடியோவோட ஒரு முக்காவைஸ் லென்த் வந்துரும். ஒரு எப்படியும் ஒரு ஹாஃபோட அதிகம் தான் வருது. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்பர் 1ல வந்து 5 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ. மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து காட்டன் கிரேப் வந்து ஒரு ஆஃபீஸ் வியர் காட்டன் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. அகெயின் ரீஸ்டாக் பண்ண கலெக்ஷன் தான் அது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் அந்த டிசைன் வந்து காட்டன் கிரேப்பை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தேர்டாக பார்க்குற கிரேப் சில்க் வந்து ஃபோர்த்தாக பார்க்குற கிரேப் சில்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபேன்சி கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. அடுத்து வந்து ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. டோட்டலாக 5 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீ. மைசூர் கிரேப் சில்க் சாரீ. அடுத்து வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாரியுமே நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ யூனிக்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மைசூர் கிரேப் சில்க் சாரீ அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி அடுத்து பார்க்குற விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரியுமே ரொம்ப சூப்பரான ட்ரெண்டிங் பேட்டர்ன் தான். அது வந்து உங்களுக்கு மைக்ரோ செக்குடு இருக்கிற மாதிரி இருக்கும். மைக்ரோ செக்குடு பார்க்கும்போது இது என்ன வந்து ஒரு ஓல்டேஜ் பீப்புள் வியர் பண்ணுற மாதிரி கிடையவே கிடையாது. இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க எல்லா எங்கேஜ் பீப்புளும் வியர் பண்ணுற மாதிரி மைக்ரோ செக்குடு வித் வந்து உங்களுக்கு அந்த பென்டெக்ஸ் பார்டர் சொல்லுவோம்ல அந்த ரெட்டப்பெட்டா பார்டர் கூட உங்களுக்கு 80s 90ஸ்ல தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போணுச்சு. எகெயின் இப்போ ட்ரெடிஷ்னல் வந்து ட்ரெண்டிங்கில் போகிறதுனால இந்த ரெட்டப்பெட்டா பார்டர் டைப்பில் வந்து விஸ்கோஸ் கிரேப் சில்க் சாரீ வந்திருக்கு. இதுமாதிரி காட்டன் கிரேப்பும் அவ்வளோ அழகான ஒரு ஆஃபீஸ் வியருக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வியர் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு. அடுத்து ஃபேன்சி கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையுமே 2 டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே நீட்டாகவே இருக்க போகுது கலெக்ஷன். அண்ட் எண்டு வந்து நம்பர் 1ஓட எண்டு நம்பர் 5th பார்க்குற கிரேப் சில்க் வந்து ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீ. ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு 3 டிசைன்ஸ் போல வந்திருக்கு. சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்பர் 1ல் இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோட நம்பர் 2 அண்ட் நம்பர் 3 என்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சினால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ மீன் வீடியோவில் அதை நான் சொல்லலை. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நேற்று வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். ஏன்னா 2 நாளாக அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயுமே எதுவுமே போடலை, வீடியோலேயும் எதுவுமே போடல. கஸ்டமர்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அதில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் மெடிக்கல் எமர்ஜென்சினால். ஸோ ஃபேமிலியில் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ரொம்ப ஒரு சீரியஸான மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட முடியல, அப்டேட்ஸ் கொடுக்க முடியலை. ஸோ கஸ்டமர்ஸ் ஏதாவது நீங்கள் இது பண்ணியிருந்தவங்களுக்குமே வந்து லேட் ரிப்ளை யாருக்கும் கொடுக்காம கிடையாது, எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துருப்போம். பட் ரொம்ப லேட்டாகவே ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இருந்தாலுமே வந்து ரிப்ளை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வர அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அரைவல்ஸில் வந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்து முடிஞ்ச வரையுமே நீங்கள் வந்து ரெடி ஸ்டாக்கில் என்ன இருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெடி ஸ்டாக்கில் நிறைய சாரீஸ் வந்து நிறைய மல்டிபிள்ஸ் இருக்கிற சாரீஸ் இருக்குது. அதை நம்ம ஷேர் பண்ணும் போது அதை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஸ்டாஃப் தான் அவங்க கொடுத்துருந்த ஆர்டர் வந்து 15 டேஸில் வந்து ரெடி பண்ண முடியல. அவங்க வந்து 25 பீசஸ் வந்து ரெடி பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் 17 பீசஸ் தான் வந்து 15 டேஸில் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய இடையில வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் நிறைய போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு
ஃபெஸ்டிவல் சீசன்னால நிறைய சாரீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 to 17 பீசஸ் தான் அந்த 15 டேஸில் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் எகெயின் வந்து டைம் இருந்ததுன்னா பேலன்ஸ் பீசஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். பட் அவங்களுக்கும் டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். மீன் அந்த 15 டேஸில் தான் கரெக்டாக அந்த அக்கேஷன்ஸ் வரதுனால. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய சாரீஸ் வந்து ரெடி ஸ்டாக்ல இருக்கும். ரெடி ஸ்டாக்ல இருக்கிற சாரீ நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கே டிஸ்பாச் பண்ணிடலாம். அந்த மாதிரி சாரீ இருக்குது. நிறைய சாரீஸ் வந்து மல்டிபிள்ஸ் இருக்கிற சாரீ. ஸோ நீங்கள் வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னு யூனிஃபார்ம் சாரீ வேணும்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பீசஸ் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவைலபிள் கலெக்ஷன்ஸ் ஷேர் பண்ணுவோம். அதுலேருந்து பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்க இல்லை ப்ரீ புக்கிங்கில் வேணும் அப்படின்னா ஒரு சில சாரீ பண்ணி தர முடியும், ஒரு சில சாரீ வந்து பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் பண்ணி தர முடியும் அப்படின்ற சாரியுமே ரஷ்அப் பண்ணுற டைமில் இப்போ வந்து எனக்கு வந்து 15 டேஸ்லேயே அக்கேஷன்ஸ் இருக்குது, 15 டேஸில் ரெடி பண்ணி தர முடியுமானா பண்ண முடியும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தறியில் 2 சாரீ அப்படி தான் போட முடியும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சாரியே ஃபினிஷ் ஆகி வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில சாரியில் டையபிள் சாரியாக இருக்கும். அப்போ வந்து தறி ஃபுல்லாக இந்த சாரி அந்த டிசைன் எல்லாமே நம்ம சாரி அந்த நெய்கிற அந்த இது வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி வீவிங் கொடுக்குறதோ இல்லை பிரிண்ட் கொடுக்குறதோ அது தனி ப்ராசஸ் ஆகும். ஸோ தனித்தனி ப்ராசஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிற டைம் 15 days 20 daysன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாக இன்னும் ஒரு 10 to 15 days டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக்கிங். இப்போது எனக்கு 1.5 month இருக்குது எனக்கு அந்த அக்கேஷன்ஸ் வந்து செட் வியர் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஓகே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ வந்து ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அந்த குறிப்பிட்ட டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18th கிடைக்கணும்னு கேட்டாங்க 15 days. ஸோ அப்போ வந்து இந்த 15 daysல 17 pieces தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்மளோட எதுக்காக இவ்வளோ ஃப்ராங்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இப்போ அகெயின் யூனிஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து ப்ரீ புக்கிங்கில் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய டேஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கும் கஷ்டமாக போயிடக்கூடாது, எங்களுக்கும் ரொம்ப ரஷ்அப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் தென் வந்து மோஸ்ட்லி என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ரெடி ஸ்டாக்ல இருக்கும் சாரி யூனிஃபார்முக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரெடி ஸ்டாக்ல இருக்கும். ஸோ வந்து அந்த சாரியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெடி ஸ்டாக்ல இருக்கிற சாரி டக்குன்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவரும் ஆகிடும். வந்து ப்ராடக்ட் நீங்கள் வந்து கஸ்டம் ப்ளவுஸ் போடணுமா இல்லை செட் சாரிக்குங்கும் போது ஏதாவது ஜுவல் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வியோ பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீ புக்கிங்கில் போடுறீங்க அப்படின்னா நிறைய டைம் இருக்குது. எனக்கு 1.5 month இருக்குது, 2 month இருக்குது. எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நாங்கள் ஒரு 20 பேர் ஒன்றா சாரி கட்டலாம் அப்படின்னா ஒரு 2 month கேப் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 month 2 month கேப் இருக்கும் போது பண்ணலாம். ஆனால் எல்லா சாரியுமே வந்து ரெடி பண்ணி தர முடியாது. ஒரு சில பர்டிகுலர் சாரி மட்டும்தான் வந்து எடுத்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் வீடியோவில் சொன்னீங்களே ஸோ இந்த சாரி ஏன் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பண்ண முடியாத சாரியை கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து கேட்குறாங்க. ஏன் வந்து சாரி சோல்ட் அவுட் ஆணுச்சு அப்படின்னா இதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியலை. யார் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணி புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும்ல. ஸோ வந்து நான் இப்போ தான் வீடியோ பார்த்தேன், நீங்கள் என்ன சோல்ட் அவுட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு சில காமன் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நம்ம சொல்லுவோம். நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட வந்து அட்வான்டேஜ் என்னோட பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. டவுன் பாயிண்ட்மே நிறைய சொல்லியிருக்கேன் பாருங்களேன். ஒரு நம்மளால் அந்த யூனிஃபார்ம் ஆர்டர் வந்து இந்த 15 daysல வந்து 17 pieces தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. இது கூட நம்ம சொல்கிறோம் பாருங்கள். எதனாலனா நெக்ஸ்ட் போடுற கஸ்டமர் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஷெடியூல் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, எங்களுக்கும் ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றதான். ஸோ எதனாலனா இது நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரீ புக்கிங் எடுத்து டெலிவர் பண்ணியிருக்கோம்.
யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் யூனிஃபார்ம் புக்கிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெடி ஸ்டாக்கில் நிறைய யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இவ்வளோ கிட்டத்தட்ட இந்த 4 இயர்ஸில் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு ஆர்டர் வந்து என்னால் கொடுக்க முடியலையே அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த 15 டேஸில் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியலையே, ஸோ அந்த கஸ்டமர் நம்மளுக்காக வந்து நம்மளை நம்பி இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அப்படிங்கும் போது நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம் கஸ்டமருக்கு. அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. இப்போது என்னாலே அந்த ப்ராடக்ட் போய் சேர்க்க முடியலையே அப்படின்ற ஒரு அந்த ஒரு நமக்கு ஒரு ஒரு ப்ராசஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா, நம்மளோட ப்ரொஃபஷன்லேருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இதில் வெளியில் வர மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த யூனிஃபார்மில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஸ்டாக்கில் நிறைய இருக்குது. யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னா ரெடி ஸ்டாக்கில் இருக்கிறத அப்போவே நம்ம அனுப்பிடுவோம். அதுலேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எனக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் சொல்கிற டேஸோடையே எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னா எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் நான் இதில் சொல்ல வரேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன இவங்களை பற்றி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. என்ன டவுன் இருந்தாலுமே நம்ம சொல்லிடுவோம். இப்போது நம்ம கொரியர் போடுறோம், கொரியர் சைடில் இஷ்யூஸ் இருந்தாலும் சொல்லிடுவோம். இதனால் எனக்கு வர ஆர்டர்ஸ் கம்மியாயிடும் அப்படின்றது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான். பட் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரணும், அதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டிவ். ஸோ அதனால தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ கொரியர் இஷ்யூ அப்படிங்கும் போது என்கிட்டேருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கிடையாது. எங்கே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் கொரியர் இஷ்யூஸ் ஒரு சில டைம் வரதான் செய்யுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு காமனான இன்ஃபர்மேஷன். அது எல்லா கஸ்டமருக்கும் தெரியும் போது தான் ஒரு ஸ்மூத் பிஸ்னஸை எடுத்துகிட்டு போக முடியும். அந்த கஸ்டமரும் ஒரு வந்து சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்டை ஒரு ஃபுல்ஃபில்டு ஹார்ட்டோட அவங்களுமே அந்த ப்ராடக்டை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அப் அண்ட் டவுன்ஸ் எதுனாலுமே வந்து அதை இன்ஃபர்மேஷனாகவே வந்து கொடுத்துட்றோம் வீடியோவில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது வந்து இதில் எதுக்கு அன்னெசரியாக எங்களுக்குலாம் தேவையே கிடையாது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோமா, நீங்கள் டெலிவர் பண்ணிவிடுங்க, அது எனக்கு போதும், எதுக்கு இவ்வளோ வளவலன்னு பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து சில பேருக்கு தேவைப்படலாம், சில பேருக்கு படாமல் இருக்கலாம், சில பேருக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. ஸோ அப்படிங்கும் போது வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் இவங்களோட சேனலில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக நினைக்கும். ஸோ இது என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுன்றவங்களுக்குன்னு நான் சொல்லவே வரல, எங்கே ப்ளேஸ் பண்ணிங்கனாலும் சரி. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கும் போது இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஏரியாவில் இவ்வளோ ஷாப் அப்படி மூளைக்கு மூளை நம்ம ஆஃப்லைன் ஷாப் பார்க்குறோம், அந்த மாதிரி இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்குமே வந்துருச்சு. அப்படிங்கும் போது எல்லாருமே என்கிட்ட தான் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கிடையாது. எவ்வளோ கஸ்டமர்ஸும் வெளியில் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை வந்து என்கிட்டயும் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்க்கலாம், அவங்களுக்காக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு அன்வான்டாக தெரியுது, அன்னெசரியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மியூட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேக்ரவுண்டில் வர மியூசிக்கோ வாய்ஸ் நோட்டோ எது போட்டிருந்தாலும் அதை நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு சாரீ கலெக்ஷன் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ரைஸ் டீட்டெயிலோட நம்ம ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்ல வரேன். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன் இன்றைக்கி வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்பர் 2 and நம்பர் 3 என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ அதுலேயும் நம்பர் 1 எண்டுக்குமே நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ நம்பர் 1 வந்து 5 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபைனலாக ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீ சொல்லியிருந்தோம் பாருங்களேன். அந்த பேட்டர்ன் வந்துட்டு இதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எந்த மாதிரி சாரீ உங்களுக்கு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு. அழகாக புட்டாஸும் போட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லான இந்த மீனா பேட்டர்ன் சரி வீவிங் இதை கொடுத்துருப்போம்ல, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ரேராக இருக்கும். யூனிக் கலெக்ஷன் சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்லேயே நீங்களே ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க, தனியாகவே தெரிவிங்க. இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராகவே இருக்கும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதிலலாம் வந்து 1 பீஸ் 2 பீஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1 கலெக்ஷன் பார்த்துட்டோம். நான் சொன்ன மாதிரி நிறைய லென்த் வந்து நம்பர் 1 போட்டிருந்தாலும் வீடியோ லென்த் அவ்வளோ தூரம் நம்மளுமே பேசிட்டோம். இருந்தாலும் என்னோட மனசுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ லென்த்தாகவே பேசியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 2 போஸ்ட் பண்ணியிருக்க சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான்.
ஸோ இதையும் நம்ம சொல்ல வேணாம், நிறைய டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் எடுத்துகிட்டு வருவோம். அது என்னென்ன டைப் அப்படின்ற பேசிக்காக நம்ம என்னென்ன வந்து நார்மலாக எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்றதையும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் தான் இன்றைக்கி வீடியோலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 3ல மிக்சட் கலெக்ஷன் வந்திருக்கு. அது என்னென்ன மிக்சட் மெட்டீரியல் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்கமிங் வீடியோஸ்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர ரெடியாக இருக்கும். ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். ஃபெஸ்டிவல் ஆர்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம புக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல் ஆர்டர்ஸ் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல் ஆர்டர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த வர மந்த் எல்லாமே வந்து உங்களுக்கு இடையில 1 மந்த் மட்டும் இந்த வெட்டிங் ஃபெஸ்டிவல் இருக்காது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபாவளி மந்த்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபெஸ்டிவல் வெட்டிங் சீசன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சீசன் கூட. ஸோ அதனால் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்திருக்கு. எப்படி நம்பர் 1ல் 5 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீ போட்டிருந்தோமோ அந்த மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் 5 டைப் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் போட்டிருக்கோம். என்ன நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் போட்டிருக்கோம். நம்பர் 1 எல்லாமே கிரேப் சில்க் சாரீ செக்ஷன், நம்பர் 2 எல்லாமே சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் செக்ஷன், நம்பர் 3ல் வந்து மிக்சர் கலெக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் டைட்டில் கொடுத்துருப்போம். ஸோ அதை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நம்பர் 3ல் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பட்டுலன் போச்சமல்லி சில்க் சாரீஸ் தான். அதில் வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்கிற சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து விஸ்கோ சில்க் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். விஸ்கோ சில்க்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் சிங்கிள் டிசைனில் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. சூப்பராக இருக்க போகுது. கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் விஸ்கோ சில்கை பொறுத்தவரையும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க் வந்திருக்கு. சாஃப்ட் சில்க்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிசைன்ஸ் போல் வந்திருக்கு. டெம்பிள் டிசைன் போட்ட அந்த ஒயிட் அண்ட் பிளாக் அது வந்திருக்கு. அப்புறம் நார்மல் அந்த பார்டர்லெஸில் இருக்கும்ல சாஃப்ட் சில்க் அந்த பேட்டர்ன் வந்திருக்கு. சாஃப்ட் சில்க்லேயே வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் பார்டராக அழகாக அதுலேயே டெம்பிள் டைப் கொடுத்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷர் சில்க் சாரீ, காட்டன் மிக்சர் துஷர் சில்க் சாரீ வந்திருக்கு. அதில் நிறைய டிசைன்ஸில் இருக்கிற கலர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து சில்கி துஷர் வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டோலன் போச்சமல்லி சாரீ எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சில்கியாக ஒரு மாதிரி கிரேப் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி லைட்டாக வளவளப்பு கலந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் சில்கி துஷரை பொறுத்தவரையும். ஸோ அதில் அழகாக எல்லாத்துலேயுமே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் 3 செக்ஷன் அப்படின்னாலுமே ஒவ்வொன்றுத்தையும் வந்து 4 வெரைட்டி, 5 வெரைட்டி, 6 வெரைட்டி அப்படின்னு நிறைய கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 20+ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஐ மீன் வந்து மெட்டீரியல் ஃபஸ்ட்டு வந்து 5 டைப் ஆஃப் கிரேப்ஸுக்கு வந்துருச்சு. ஃபைனலாக ஒரு 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்துருச்சு. இடையில சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லேயுமே நிறைய மிக்சட் டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் போட்டிருப்போம். அதுலேயுமே வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 5 to 8 நச்சு நம்ம வந்து டைப் ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 15 to 20+ வந்து மெட்டீரியலை வந்து கவர் பண்ணி ஒவ்வொரு வீடியோலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.